ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனுவின் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி தந்தூரி ரொட்டி, இதுக்கு வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆட்டா மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் தயிர், உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த தேய்ச்ச மாவை ஒரு சைடில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தண்ணியை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வடை சட்டியில் ஒட்ட வச்சுட்டுங்க. அப்படியே வந்து அடுப்பில் வச்சு மறுபடியும் உள்பாகம் குக்காக இருக்க வேண்டி இந்த மாதிரி சட்டியை திருப்பி ஃப்ளேமுக்கு காமிங்க. உடனே உள்பாகமும் நல்லா குக்காகி வந்துடும். இதுதான் வந்து தந்தூரி ரொட்டி. ஈஸியாக வீட்டிலையே நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் உருளைக்கிழங்கு, அதில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் டால், இந்த துவரம்பருப்பில் வந்து டால் செஞ்சு வச்சுருக்கேன். அதை தொட்டுட்டு சாப்பிட்டா இது சூப்பராக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்டேட்ஸ் எல்லாம் வரும். என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.